ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை விஜய் தொலைக்காட்சிக்கு கொடுத்ததாகவும் இது சம்பந்தமாக நீங்க பேசக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இதற்கு எதிராக அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். காரணம், இந்த அளவுக்கு பாஜகவினுடைய இந்த கொள்கை திணிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எடுபடாது, மக்களுக்கு எரிச்சல் அடைய வைக்கும். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தலைவர் தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நாம் எதை குறித்து பேச போறோம் அப்படின்னா, தடை செய்யப்பட்ட நீயா நானா நிகழ்ச்சி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தமிழக மக்களுக்கு. காரணம், இந்த நீயா நானா நிகழ்ச்சியானது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சினே சொல்லலாம். அதில் பேசக்கூடிய பங்கேற்பாளர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் பார்த்தீங்கன்னா, அட நம்மள மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அங்கே பகிரப்படும். அந்த அளவு ஒரு யதார்த்தமான ஒரு தலைப்போட தான் இந்த நிகழ்ச்சியானது இதுவரைக்கும் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. பல முக்கியமான தலைப்புகளை எடுத்து மிக சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். நீட் தேர்வு கூட இது குறித்து ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாச்சு. ஒரு நீட் அப்படின்ற ஒரு தேர்வுனால எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போறது கிடையாது அப்படின்றத இப்படியாகவே ஒரு பெண் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. இதை ஒரு தைரியமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி இருந்தது. அதனை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் இந்த மும்மொழி கொள்கை, இதை எதிர்த்து பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. கடந்த காலங்களில் பார்த்துட்டே இருந்திருப்போம். கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை தான் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டே வருகிறது. மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கண்டிப்பாக மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும், ஹிந்தி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய திராவிட கட்சிகள் கண்டிப்பாக இதை நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு வராங்க. இருந்தாலும் மும்முனைப்போட அங்கங்கே போராட்டங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே பாஜக தரப்பு எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த தலைப்பை மையப்படுத்தி ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருடைய ஏக்கமாகவே இருந்தது. அதனை பூர்த்தி செய்யும் விதமாக கடந்த வாரம் விஜய் டெலிவிஷன் இந்த மாதிரி மும்மொழிகை சம்பந்தமாக ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் இருவரும் வந்து விவாதிக்க தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று கடந்த வாரம் படப்பிடிப்பு வேற நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒரு நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி நீயான போன்றான ஒரு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விவாத நிகழ்ச்சியிலெல்லாம் இந்த தலைப்பு இடம்பெறும் பொழுது அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். இப்படி பல சிரமங்களுக்கும் மத்தியில் இந்த நிகழ்ச்சி, இந்த படப்பிடிப்பு நீயா நானா நிகழ்ச்சியினுடைய படப்பிடிப்பு கடந்த வாரம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நீயா நானா நிகழ்ச்சி வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கும் சமயத்தில் சனிக்கிழமை அன்றே வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகுது. என்னன்னா, நீயா நானா நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்டு படத்தொகுப்பு வேலைகள் எல்லாமே முடிவு பெற்றது. ஆனால் அழுத்தத்தின் காரணமாக நாளை ஒளிபரப்பு செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய சமூக வலைதளங்களை தெரிவிச்சிருந்தாங்க. என்னடான ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். சரி, அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னதான் நிகழ்ச்சி வரும்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது சமையல் நிகழ்ச்சி சம்பந்த தலைப்பில் வந்து ஒரு நீயா நிகழ்ச்சி வந்து போச்சு. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தமிழக மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றிய பாஜக அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை விஜய் தொலைக்காட்சிக்கு கொடுத்ததாகவும் இது சம்பந்தமாக நீங்க பேசக்கூடாது, இதனால வந்து இதை பேசினா ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை அமையும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததாக சொல்லப்படுது. ஏன்னா பாஜக அரசு இந்த மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக மாநில அரசுகளில் திணிப்பதில் மிகப்பெரிய ஒரு குறியா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நீயான நிகழ்ச்சி தங்களுக்கு எதிராக வந்துவிட்டால் மக்கள் மத்தியில் நம்ம இது கண்டிப்பாக அரசியல் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருந்ததனால்தான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை தடை செஞ்சிருக்கிறாங்க. சரி, நிகழ்ச்சியை பார்க்காத போதே எப்படி இவங்க தடை செய்வாங்க அப்படின்னா, நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் பல முக்கியமானவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை பார்க்க முடியுது. முக்கியமாக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தகவல் தெரிவித்து
இந்த நிகழ்ச்சி வர வேண்டாம், இது நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்கிறது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஸோ கண்டிப்பாக இதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமையகத்தின் மூலியமாக டெல்லிக்கு செய்திகள் போய் அதற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு அழுத்தங்கள் கொடுத்து இந்த நீயான நிகழ்ச்சியை தடை செஞ்சிருக்கிறாங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மோடி அவர்களும் ட்ரம்ப்பும் சந்தித்த அந்த நிகழ்வை மையப்படுத்தி ஒரு கார்ட்டூன் ஒரு முன்னணி ஊடகத்தில் வெளியிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உடனே ஆளும் பாஜக அரசு ஊடகத்தை முடக்கினாங்க. அந்த அளவு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதற்கு தடையை விலக்கி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு இப்படி ஒரு முக்கிய ஒரு நிகழ்ச்சியை தடை செய்தது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பாஜகவை சேர்ந்த அலிஷா அவர்களும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி முன்னவே நடைபெறதாக எனக்கு தெரியும், என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் தான் போகலை. ஏன்னா இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஏற்பாடு, அவர்கள் தான் இதை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. அது போக நிறைய விஷயங்கள் அங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணை கூட்டு வருவாங்க, அவங்கள்ட்ட பேச வைப்பாங்க, இறுதியாக அவர் தந்தை பேசுவார், அந்த பெண் பேசி ஃபைனலாக இதனால் மும்மொழி கொள்கையினால் என்ற ஒரு பலனுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு முன்னாடியே தகவல் வந்தது. ஸோ அதனால தான் இதற்கு நான் போகலை. நான் அது போக அவங்க ஒரு புகைப்படம் வேற பகிர்ந்திருந்தாங்க. 2 புகைப்படம், ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற மாதிரியான பகிர்ந்திருந்தாங்க. கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என்றைக்குமே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக செயல்படாது அப்படின்றத தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒன்றிய பாஜக அரசானது இவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தை ஒரு நிகழ்ச்சியை தடை செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு எதிராக அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். காரணம், விஜய் தொலைக்காட்சியானது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு சேனல் தான். இந்த நிகழ்ச்சி பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். மக்கள் மத்தியில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சி செய்வதே மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்லபடியாக போயிட்டுருக்கு இத்தனை காலங்களில். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டது அவர்கள் எதிர்த்து பேசுவாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். நடக்கிறதுக்கு மிகவும் வாய்ப்பு குறைவு. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க எல்லாமே படத்தொகுப்பு செய்யப்பட்டு எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. போயிட்டு டைரெக்டாக பப்ளிஷ் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது. இது சம்பந்தமான விவாத நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் கூடுதல் நடக்கணும். குறிப்பாக மக்கள் இதில் பங்கேற்பு செய்ய வச்சு அவர்களிடம் கருத்தை கேட்டு அதை வெளிப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுதுன்னே சொல்லலாம். இந்த பாஜகவினுடைய இந்த போக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா தொடர்ச்சியாக பாஜக தமிழ்நாடு மக்கள் மீது சில கருத்துக்களை திணிக்க அவர்கள் வெறுப்பின் உச்சத்துக்கே போயிடுவாங்க. இப்போ அடுத்த ஆண்டு கூட சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதை நோக்கி இருக்கும் சமயத்தில் பாஜகவின் இந்த அழுத்தம் கண்டிப்பாக அவர்கள் கை கொடுக்குமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய பாஜக அரசு ஊடகங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அழுத்தங்களை அடுத்தடுத்து கொடுத்துட்டே வராங்க. ஊடகங்களும் சில பேர் எதிர்த்து போராடுறாங்க. இருந்தாலும் இந்த அளவு ஒரு ஆணவமிக்க ஒரு அடக்கு முறையானது கண்டிப்பாக அவர்களுக்கு பாடம் புகட்டும் வரும் காலங்களில் அப்படின்றத தெல்ல தெளிவாக தெரிகிறது. அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தும் அதுதான். இந்த அளவுக்கு பாஜகவினுடைய இந்த கொள்கை திணிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எடுபடாது, மக்களுக்கு எரிச்சல் அடைய வைக்கும். ஏற்கனவே பாஜக தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவு கொள்கை திணிப்பை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா வருங்காலங்களில் கண்டிப்பாக அந்த ஓட்டு சதவீதம் என்பதே பாஜக எதிர்பார்க்க முடியாது தமிழக மக்கள்கிட்ட இருந்து அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இதனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கலாம். கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல மேலும் நம்முடைய சேனலுக்கு நீங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.